ஹாய் ப்ரோஸ், ஒரு வழியாக நம்ம 130 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ஒரு வழியாக நம்ம முயற்சி பண்ணி 131 சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் எல்லோரும் நம்ம லைவுக்கு வீடியோஸ்க்கும் நல்லாவே ஆதரவு தந்ததுனால நம்ம இப்போ 131 சப்ஸ்கிரைபர்ஸ் வரையும் வந்துட்டோம். சரி, இப்போதைக்கு இந்த வீடியோனா ஃபைனலி நம்ம Q&A ரெடி பண்ணியாச்சு. இதோ வந்துருச்சுல்ல, போட்ட ஒரு கொஸ்டினாக இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இன்ட்ரோ போட்டு Q&A ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? கொஸ்டின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம லைவுக்கும் வீடியோஸுக்கும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களால் இந்த தூரம் நம்மளால் வந்திருக்க முடியாது. நம்ம ஆன்லைனில் சில ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நம்ம ஆஃப்லைன் ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்னாலையும் உங்களோட சப்போர்ட்னாலையும் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். மேலும் மேலும் நம்ம சேனலை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகலாம். நான் இனி வீடியோஸ் போடலாம் பிளானில் இருக்கேன். ஸோ லைவ் போட்டதுனால நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு மாதிரி மனசு வரல. அதனால் இனிமேல் நம்ம வீடியோஸும் போட போகிறோம், ஷார்ட்ஸும் போட போகிறோம். ஷார்ட்ஸ் போட்டே ரொம்ப நாள் ஆக போகுது. ஸோ நம்ம வந்துட்டு ஷார்ட்ஸும் போட போகிறோம், வீடியோஸும் போட போகிறோம். ஓகே. அண்டு ஏன் இவ்வளோ நாள் கொஞ்ச நாள் லைவ் போடலைன்னா, நான் கொஞ்சம் ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாகி இருந்ததுனால நான் லைவ் போட இதுக்கு மனசு வரல. அந்த டிப்ரெஷனை போட்டு ரொம்பவே ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் வந்துட்டு லைவில் சரியாக என்னால் பேசக்கூட முடியல. நான் பென்டன் லைவ் போட்டிருப்பேன், அதுவும் அரை மணி நேரம் தான் போட்டிருப்பேன். அதில் நான் சரியாகவுமே பேசலைங்க. அந்த லைவ் நான் முதல் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். உண்மைக்குமே அந்த லைவ் நான் சரியாக பேசினேன்னாலே ஒரு இருக்குது, பேசலை, மனசு வரல. எப்பயும் லைவ் ஒரு மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் அந்த லைவில் நான் பேசக்கூட இல்லை, அவ்வளோவே பேசலை. ஸோ அந்த டிப்ரெஷனுக்கும் நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம Q&Aவை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் பார்த்துருவோம். வாட் இஸ் யுவர் மோஸ்ட் எம்பாரசிங் மொமெண்ட்டா? அதாவது சங்கடமான விஷயம் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ தான் ரீசெண்டாக எங்களோட காலேஜில் வந்துட்டு இங்கிலீஷ் ப்ராக்டிக்கல் நடந்துச்சு. இப்போ வந்துட்டு எல்லோரும் 1 by 1 ஹால் சூப்பர்வைசர் கிட்ட பேப்பர் கொடுக்க போனோம். இப்போ ஹால் சூப்பர்வைசர் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் இங்கிலீஷில் சில கேள்விகள் நான் கேட்டார், சில கொஸ்டின்ஸ் கேட்டார் இங்கிலீஷில். அதுக்கு வரிசையாக எல்லோரும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதுக்கும் சில பேர் நல்ல மார்க்ஸும் எடுத்தாங்க. அப்படி நாங்கள் அட்டெண்டன்ஸ் வைஸ் உட்காந்துருக்கனால என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு சார் என்னென்ன கேள்வி கேட்குறாரோ அதெல்லாம் நான் காலில் வாங்கிட்டு இவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அதாவது எக்ஸாம் ஹால் அமைதியாக சார் கேட்குற கேள்வினா இங்கேயே நல்லா கேட்டுட்டு இருந்துச்சா. ஸோ அதனால் வந்துட்டு நானும் அவங்க கேட்கலன்னு என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அதாவது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ண செய்கிற சார் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு என் பக்கத்தில் இன்னொரு ஃப்ரெண்ட் உட்காந்துருந்தான். அவனோட வந்துட்டு சரி அவனும் எழுந்து போயிட்டான். அவன் எழுந்து சார்ட்ட சொல்லிட்டு அவன் திரும்ப வரான். வரப்போ நானும் உடனே டக்குன்னு எழுந்தி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஏன்ட்டு வந்துச்சு நினச்சிட்டு நான் சேட்டை போக ஆரம்பித்தேன். அப்புறம் தான் சார் சொல்கிறேன், தம்பி அவன் கொஸ்டின் பேப்பரை மறந்து வச்சுட்டான்ப்பா, அதை எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டோன்னு இன்னும் வரலப்பான்ட்டார். கிளாஸில் எல்லாரும் மாதிரி பல்ப் வாங்கின தருணம் அது. இன்னும் நிறையாவே இருக்குது, அதெல்லாம் சொன்ன வீடியோ எங்கேயே போகும். அதனால் நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆயிடுவோம். கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா? எஸ், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சியும் தவிர்த்து அண்ணன் மாறி ஒருத்தவர் இருக்கார். அண்ணன் மாறி தான், அவர் கூட பிறந்தவங்க கிடையாது, அண்ணன் மாறி. சரி, அதெல்லாம் யாரும் கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? உண்மையை மட்டும் சொல்லணும். உண்மையை சொல்கிறதுக்கானங்க வீடியோ. உங்களுக்கு பிடிச்சி அனிமே பார்த்தீங்க? பிடிச்சின்னு சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்கில் எனக்கும் அனிமேஸில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அன்றைக்கி ஒரு நாள், அப்போ நான் லாக்டவுன் டைமில் ஒன்றும் பண்ணாமல் சும்மா தான் கிடந்தேன். அப்போ தான் தமிழ் கேமிங் பார்க்க ஆரம்பித்தேன். அவங்க வந்துட்டு ட்ராகன் பால் ஜி கேக்கராட் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ் கேமிங் வீடியோஸ் எனக்கு அப்போ தான் பிடிச்சிருந்துச்சி. ஸோ கேக்கராட் போடுறாங்க, அதுவும் பார்ப்போம்ன்ட்டு லைவாக பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ட்ராகன் பால் ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ட்ராகன் பால் பார்க்க ஆரம்பிச்சு இப்போ ஏகப்பட்ட அனிமேஸ் பார்த்துருக்கேன். இப்போ நான் அனிமையும் இப்போ பார்க்குறது கிடையாது. ஏன்னா இப்போ நான் சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சதுனால நான் அனிமே பார்க்குறது இல்லை இப்போ. ஓகே, உண்மையை தான் சொல்லியிருக்கேன், இதாங்க உண்மை. தமிழ் கேமிங் மட்டும் ட்ராகன் பால் கேட்குற போடலன்னா நான் இன்னும் அனிமேஸே பார்த்துருக்க மாட்டேன்னு தான் சொல்லணும். எல்லாம் வேறு வெளில கூட பார்த்துருப்பேன், ஏன்னா இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சுல்ல, அதான். ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நான் சொல்கிறேன் கொஸ்டின் என்ன, எனக்கு பிடிச்சதாங்க அனிமே பார்க்க ஆரம்பித்தேன் நான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? ப்ரோ, வேர் இஸ் யுவர் ஃபேஸ்? என் ஃபேஸை தானே பார்க்கணும். இன்ஸ்டாகிராமை செக் அவுட் பண்ணி பாருங்கள், அதில் என் ஃபேஸ் இருக்கும். அண்ட் நம்ம செகண்ட் சேனலில் ஃபேஸ் கேம் காட்டி தான் வீடியோவே போடுறோம். பார்க்கணுன்னா அதில் போய் பாருங்கள், என் ஃபேஸ் அதில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் சேனல் நம்ம வந்துட்டு பிசி கேம்ஸை லைவ் பண்ணுற வரையும் சீக்கிரம் பண்ணிடுங்க. நம்ம இந்த சேனல்லையும் சீக்கிரமாக ஃபேஸ் காட்டி லைவ் ஃபேஸ் காட்டி வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் வீடியோ வரை காத்திருக்கிற வரை, ஃபேஸ் கேம் வர வரையும் காத்திரு. அதுவும் கூடிய விஷயம் கொண்டு வந்துடலாங்க. ஃபேஸ் கேம் போட்டு தான் வீடியோ பண்ணுங்க எனக்கு ஆசை. ஸோ ஃபேஸ் கேம் வந்துட்டு கொஞ்சம் பிசியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. மொபைலில் தான் கொஞ்சம் ஃபேஸ் கேம் யூஸ் பண்ணலாம், அதில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனை என்ன அப்புறமா சரி பண்ணிட்டு கூட நம்ம ஃபேஸ் கேமில் வீடியோஸ் அண்ட் கேம் பிளேஸ் போட ஆரம்பிச்சிடலாம்.
ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கோவம் வந்து எதையாச்சும் உடச்சிருக்கியா? ஒரு நாள் நான் செக்யூர் வந்து தீவிரமாக ஆடிட்டு இருந்தேங்க. அப்போ வந்துட்டு ஒரு பாஸ் 3 நாளாக கஷ்டப்பட்டு அந்த பாஸை டிஃபீட் பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு திடீர்னு பாலோட டிஃபென்ஸ் பார் இருக்குல்ல, அது ஏதோ ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு வந்துட்டு அதாவது எண்டு ஒரு அடி அடித்தா அவன் செத்து அவன் காலிடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதில் வச்சுருந்தேன். அப்படி இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சோல்ஜர் வந்து எனக்கு கொடுத்துட்டான். வந்துச்சுங்க பாருங்க ஒரு கோவம். அந்த கீபோர்ட் ட்ராயர் இருக்குல்ல, டங்குன்னு ஒரு அடி அடித்தேன். இந்த ட்ராயரை கழட்டிட்டு விழுந்துருச்சு கீழே. அந்த ட்ராயரோட கிளிப்பாகட்டி எல்லாம் உடஞ்சிட்டு அப்படி கீழே விழுந்துருச்சு. அவ்வளோ அவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சிருக்கேன். எனக்கு வேறு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குது. டம்மு அடிச்சா உடஞ்சி போயிடுச்சு அது. அதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். அனிலா ராமை பீஸ்ட் எடிட்டர், இந்த பீஸ்ட் இல்லையா? பீஸ்ட் ஃபேனுன்ட்டு சிஎம் பங்கு வச்சு ஆடிட்டு இருக்கோம். சரி, விடுங்க, நம்ம Q&A வருவோம். 2024 பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த 2024 வந்துட்டு நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேங்க. ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாதப்ப கிடச்சாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. எனக்கு தனியாக லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தானே, இப்போ லோன்லியாக இல்லை. இப்போ இந்த வருஷம் எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சில சோகமான விஷயங்கள், வருத்தமான விஷயங்கள் நடந்தாலுமே, ஆனால் ஒரு சில சந்தோஷமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ வருத்தமான விஷயங்கள் தான் நம்ம மண்டையில் ஓடிட்டுருக்கே தவிர சந்தோஷமான விஷயங்கள் நம்ம மவுளில் வந்துட்டு நிற்கிறது கிடையாது. அதனால் நம்ம வந்துட்டு அது சந்தோஷமான விஷயங்கள் மட்டும் நம்ம நிற்க வச்சுட்டு சோகமான விஷயத்தை போட்டு தள்ளி விட்டுருந்தோம். அதுதான் நம்ம இந்த வருஷத்தை கற்றுக்கிட்டது நான் தான். ஓகே. என்ன இப்படி பேசுனீங்க? ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். லைவ் போடு ப்ரோ. கூடிய சீக்கிரம் போடுறேங்க. கூடிய சீக்கிரம் போடுறேன். இந்த வீடியோ வச்சதுக்கப்புறம் நம்ம நாளைக்கே லைவ் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே. மன உடைச்சல் காரணத்தினாலும், மலைகள் காரணத்தினாலும், ஒய்ஃபை பிரச்சனை பண்ண காரணத்தினாலும், ஜியோ ப்ராப்ளம் பண்ணுறாங்கிற காரணத்தினாலும், சில பல பர்சனல் ரீசன்களால் நம்மளால் லைவை ரெகுலராக போட முடியவில்லை. போட்டாலும் ஷார்ட்டாக தான் போடுறோம். ஸோ நம்ம இதுக்கு மேலே லைவை கொஞ்சம் லென்த்தியாகவும் கொண்டு போகலாம், ஃபன்னாகவும் கொண்டு போகலாம். இப்போ கொஞ்சம் லென்த்தியாக கொண்டு வந்துட்டேன், ஃபன்னாகவும் கொண்டு வந்துட்டேன். போக எல்லாத்தையும் கற்றுப்போம். ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நான் வந்துட்டு ஃபன்னாக வச்சுக்கிறேன். ஃபன்னாகவே கொண்டு போகிறோம், ஃபன் பண்ணுறோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். க்ரஷ் நேம் சொல்லு ப்ரோ. ரோசே. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். WWE ட்ரீம் மேட்ச். WWE ட்ரீம் மேட்ச் சொல்லி கேட்டால் நிறையாவே இருக்குது ப்ரோ. சிஎம் பங்க் vs பிராக் லெஸ்னர், அப்புறம் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ் vs ராக்கு, அப்புறம் சிஸ்டர் ஆபிகேல் vs டீமனு, அப்புறம் சிஎம் பங்க் vs ட்ரிபிள் H, அப்புறம் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஜான்சின் vs ராக்கு திரும்பவும் நடந்தால் அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த முக்கியமாக அந்த ஷீல்டு ட்ரிபிள் த்ரெட்டு, அதை விட முடியுமா? எல்லா ரெஸ்லிங் ஃபேன்ஸோட ட்ரீம் மேட்ச்சுமே அந்த ஷீல்டு ட்ரிபிள் த்ரெட்டு, ரோமன் vs செத் ராலின்ஸ் vs டீன் அம்ப்ரோஸ். நிறையா பேருக்கு ட்ரீம் மேட்ச். அதுவும் ரெஸ்ல்மேனியா மெயின் இவெண்ட்டாக நடக்கணும் நிறையா பேருக்கு ஆசை. இதெல்லாம் என்னோட ட்ரீம் மேட்சஸ் நிறையாவே இருக்குது இன்னும் சொல்லியே போனேன். அப்புறம் கரியஸ் ஸ்ட்ரிக் அகைன் நடந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஸ்டோன் கோல்ட் vs ராக்கோ அகைன் நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் ஆட்டிடியூட் அகைன்ஸ் ரீமேட்ச் நடந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இதெல்லாம் என்னோட ட்ரீம் மேட்சஸ். உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரீம் மேட்சஸ்னால் இருந்தால் அதை கமெண்ட்டில் கொட்டி விடுங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் யுவர் ரீசன் ஃபார் யுவர் சேனல் நேம்? இந்த சேனலுக்கு நான் ஸ்டேபிளாக ஒரு பேரை வச்சது கிடையாது. அதாவது இந்த சேனலுக்கு நான் ஆறுதலாக பேரை மாற்றிருக்கேன். ஸோ சிஜி விளாக்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட பேரை நான் மாற்றிருக்கேன். அதான் மாற்றிருப்பேன். ஸோ நான் ஸ்டேபிளாக ஒரு பேரை நிற்க வைக்கணும்னு ஒரு பேரை நான் யோசிச்சு வச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு தமிழ் கேமிங் சேனல் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ஸோ அவங்களோட தமிழ் கேமிங்கும் அப்படியே பின்னாடி கேம் பேர் சேர்த்துட்டு காருண்யா தமிழ் கேமிங் அப்படின்ட்டு, காருண்யா மூர்த்தி என் பேர். ஸோ நான் வந்துட்டு காருண்யா தமிழ் கேமிங் அப்படின்ட்டு தமிழ் கேமிங் ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரியும் நம்ம பேர் அப்படியே அதில் வச்சு போட்டு நம்ம காருண்யா தமிழ் கேமிங் அப்படின்னு வச்சிட்டோம். இதான் ரீசன். காருண்யா டெக் தமிழ் கேமிங்னு ஒரு தடவை ஒன்று வச்சுருந்தேன். டெக்கை மட்டும் தூக்கிட்டேன். டெக்குன்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே போடலை. அதனால தான் டெக்கை மட்டும் தூக்கி விட்டு தமிழ் கேமிங்னு வச்சுட்டேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகும். உங்கள் ஃபேவரட் ரெஸ்லர்ஸை சொல்லுங்கள் அண்ட் எதனால் உங்களுக்கு அவங்க ஃபேவரட் ரெஸ்லர்ஸ் சொல்லிக்க வந்துட்டு பிராக் லெஸ்னர், ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்கு, செத் ராலின்ஸ், எப்போ பேர் சொல்லிட்டு இருக்கான். அண்ட் எதனால் ஃபேவரட்னா சிஎம் பங்கோட மை ஸ்கில்ஸு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அவரோட 10 இயர்ஸ் போனால் ஒரு டேலண்ட்டாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு வயசு இருக்குன்னா ஒரு ரெஸ்லிங் டேலண்ட் இருக்கும்னு சொல்லலாம். பட் மை ஸ்கில்ஸில் அவர் அடிச்சிக்க முடியாது. அது சொல்லி பிராக் லெஸ்னர் வந்தால் அவரோட டாமினேஷன் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். வந்தால் அடிச்சு நொறுக்கி விட்டு போயிடுவார். அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு பிக் டாக் கேரக்டர் நல்லா இருந்தார். இப்போ ட்ரைபல் சீஃபில் அதோட நல்லாவே இருக்கார். இப்போ ஓடிசி கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்கா, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
அப்புறம் கடைசியாக ஜான் சீனா சொல்ல முடியுமா, சைல்டுஹுட் ஹீரோங்க அவர். ஆக்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணுவார். சைல்டுஹுட் ஹீரோ ஆக்டிங் அட்ஜஸ்ட் பண்ண போல. அப்புறம் அண்டர்டேக்கர்னா இதை டெட்மேன் தான் மறக்க முடியுமா? பட் அது ரொம்ப இதான விஷயம்னா ஸ்ட்ரீக்கை முடிச்சது ரொம்பவே கவலைக்கிடமாக இருந்துச்சு. சப்போஸ் நம்ம 2K15 யூனிட்ஸ் மோட் பண்ணால் ஸ்ட்ரீக் நம்ம முடிக்க முடியாமல் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஷான் மைக்கிள்ஸ் நம்ம மறக்க முடியாதுங்க. நினச்சா அவர் மேட்சஸ் நான் லைவாக பார்த்ததெல்லாம் கிடையாது. அவர் ஏதோ டிவியில் வீடியோஸ் போடுவாங்க, அப்போ பார்த்தது தான் ஷான் மைக்கிள்ஸோட மேட்சஸ்லாம். அப்போ வந்துட்டு அவன் சின்ன வயசில் நான் அவரை பார்த்துட்டு அவரை மாதிரி ஆர்ம்ஸ் தூக்கி காட்டிகிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு ஏதோ 8 வயசு 9 வயசு தான் இருக்கும். அப்புறம் டேமியன் பிரிட்ஜ் ஃபின்பால் நிறைய பேர் இருக்காங்க. ஃபீமேல் சைடு வந்தால் பெக்கி லிஞ்ச், அலெக்சா பிளிஸ் இவங்க 2 பேர் பிடிக்கும். அதே மாதிரி தான் அவங்க 2 பேருக்கும் மைக் ஸ்கில்ஸும் நல்லாயிருக்கும், டேலண்ட்டும் நல்லாயிருக்கும். அவங்க கேரக்டர் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க அவங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா? நீங்கள் அதிகமாக பார்த்து பயந்த விஷயம் என்ன? அதிகமாக பார்த்து பயந்த விஷயம் எங்கள் மேக்ஸ் சாருக்கு அப்புறம் ஸ்கூல் மேக்ஸ் சார், காலேஜ் மேக்ஸ் சார் இல்லை, ஸ்கூல் மேக்ஸ் சாருக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு நாள் ஒரு ஹாரர் கேம் மொபைலில் ஆடிக்கிட்டு இருந்தோம். ஸோ நைட்டு ஒரு 12 மணி இருக்குங்க. அப்போ ஆடிட்டு இருக்கும்போது நான் அவனும் பிரிஞ்சு போனோமா, போய் எங்கே கண்டுபிடிக்க அது ஃபேஸ்போபிக் ஆடிட்டு இருந்தோம். போய் எங்கே கண்டுபிடிக்க நானும் பிரிஞ்சு போயிட்டு இருக்கும்போது நான் டேய் இங்கே இருக்கா போய் நான் கண்டுபிடிச்சேன்டா அப்படின்னு நான் வந்துட்டு சொன்னேன். திடீர்னு முன்னாடி என்ன தைரியமாக பேசிகிட்டு இருக்கேங்க. திடீர்னு பின்னாடி பயமுடிச்சு விட்டாரு. ஃபோனு தூக்கி போட்டு பிடிச்சேன். ஹலோ, பின்னாடி பிடிக்கிறாங்க, ஃபோனை தூக்கி போட்டு பிடிச்சிட்டாங்க. பயந்தா போயிட்டாங்க. அப்புறம் அந்த செகண்டே நான் என்னடா திடீர்னு முன்னாடி நினைக்கிறேன். அதாவது புளிச்சை இழுத்துட்டு போய் ஒரு பேரை கண்டுபிடிச்சி கிளம்பியாச்சு. அதெல்லாம் மறக்க முடியாத விஷயங்கள் தான், நாஸ்டால்ஜிக் மெமரிஸ் அதெல்லாம். ஓகே, இதுடன் இந்த Q&A முடிகிறது. நம்ம சிஎம் பங்கு சாம்பியன் ஆனதோட இந்த Q&A முடிச்சுப்போம். Q&Aக்கு பார்ட்டு வரும். அதுக்கு நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் வீடியோ, இதே மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஒன்று போடுறேன். ஓகே, அதுலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் அண்ட் தாட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே, இதில் உங்கள் விடை பெறுகிறது KTG காருண்யா தமிழ் கேமிங். Bye கைஸ், see you in next video or live. Take care.